அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 39வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்கலாம். வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இன்றுடன் அவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு ஆகிறது. இந்த நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவானது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஜூன் 19ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் கைதாகி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலானது 39வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.